Welcome to Jesus God Palace in the name of Jesus. இப்போதும் நாம் யாவரும் ஆண்டவருடைய நாமத்தை ஒருமித்து துதித்து மகிமைப்படுத்துவோமாக. எல்லாரும் என்னோடு சேர்ந்து அவருடைய நாமத்தை துதித்து மகிமைப்படுத்துங்கள். ஹalleluya 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 ஹalleluya. வல்லவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம், நல்லவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம், மகத்துவமானவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைக்கு பாத்திரரே ஹalleluya ஹalleluya. எங்கள் அக்கினிமயமான தேவாதி தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் பரிசுத்தர் பரிசுத்தர், சர்வ லோகாதிபதியே நீர் பரிசுத்தர். ஹalleluya ஹalleluya. எங்கள் அக்கினிமயமான தேவாதி தேவனே நீர் பரிசுத்தர், அதிசயமானவரே நீர் பரிசுத்தர், ஆச்சரியமானவரே நீர் பரிசுத்தர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. சர்வ வல்லவர் நம்முடைய தேவன், சர்வ வல்லவர். ஹalleluya ஹalleluya. இருக்கின்றவராகவே இருக்கின்ற தேவாதி தேவனை ஸ்தோத்திரிப்போம். வாக்கு மாறாத தேவன், அவர் ஒருபோதும் மாறாதவர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. மீண்டும் மாறாத தேவன் அவர். ஹalleluya ஹalleluya. எங்கள் ஆராதனைக்குரிய தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அவர் ஆராதனைக்குரிய தேவன், நம்முடைய தேவன் ஆராதனைக்குரியவர். ஹalleluya. மகத்துவம் மாட்சிமை நிறைந்தவர், பரிசுத்தர் பரிசுத்தர். ஹalleluya. எங்கள் அக்கினிமயமான தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அவர் அக்கினிமயமான தேவன். ஹalleluya 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 ஹalleluya. வல்லவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், நல்லவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கல்வாரி நாயகன் அவர். ஹalleluya. கல்வாரி நாயகனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. மகத்துவம் மாட்சிமை நிறைந்த கல்வாரி நாயகனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் பரிசுத்தர் பரிசுத்தர், சர்வ லோகத்துக்கு எஜமானனே நீர் பரிசுத்தர், சர்வ லோகாதிபதியே, சர்வ சிருஷ்டிகரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. அவர் சிருஷ்டி கர்த்தர் அவர், நம்மை சிருஷ்டித்த கர்த்தர் அவர். ஹalleluya. எங்களை சிருஷ்டித்த கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. இரட்சகரே ஹalleluya. எங்கள் இயேசுவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. அவர் நம்முடைய இரட்சகர். ஹalleluya. நம்முடைய இரட்சகரை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya. நம்மை மீட்ட தேவன். ஹalleluya. அவர் உயர்ந்தவர், உன்னத அடைக்கலமான தேவாதி தேவன் அவர். ஹalleluya. எங்கள் அடைக்கலமே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ஆராதனைக்குரியவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. அவருடைய வல்லமையான கரங்களுக்காக ஸ்தோத்திரம். ஹalleluya. அவர் சேனைகளின் கர்த்தர், நம்முடைய தேவன் சேனைகளின் கர்த்தர். ஹalleluya. சேனைகளின் கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. அற்புதர் அற்புதர் தேவாதி தேவனே நீர் அற்புதர், மகத்துவம் நிறைந்தவர். ஹalleluya. அவருடைய மகத்துவங்களை காணும்படி நம் கண்களை திறந்த தேவாதி தேவனை ஸ்தோத்திரிப்போம். பரிசுத்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், கல்வாரி நாயகன் பரிசுத்தர் பரிசுத்தர், நம்மை கரம் பிடித்த கல்வாரி நாயகன் அவர். ஹalleluya. ஆலோசனை கர்த்தர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. எங்கள் ராஜாதி ராஜாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் துதிகளில் வாசமாய் இருக்கிற தேவாதி தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் பரிசுத்தர் பரிசுத்தர், கேருபீன்கள் சேராபீன்கள் ஆராதிக்கும் பரிசுத்தரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. மகத்துவம் நிறைந்தவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மாட்சிமை நிறைந்தவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் பரிசுத்த தேவாதி தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ஆராதனைகளில் வாசம் பண்ணுகிறவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அவர் துதிகளில் வாசம் பண்ணுகிறவர். ஹalleluya. நம் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவன், துதிக்கு பிரியமானவர். ஹalleluya ஹalleluya. துதிக்கில் வாசம் பண்ணுகிறவர். ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே இயேசுவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இப்போது எங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் துதிகளில் வாசமாய் இருக்கிற தேவாதி தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் பரிசுத்தர் பரிசுத்தர், தேவாதி தேவனே நீர் பரிசுத்தர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. எங்கள் அக்கினிமயமான தேவாதி தேவனே நீர் பரிசுத்தர் பரிசுத்தர். ஹalleluya ஹalleluya. மீண்டும் மாறாதவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் பரிசுத்தர். ஹalleluya ஹalleluya. அவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமான தேவாதி தேவனே ஸ்தோத்திர ஸ்தோத்திர. உலகத்துக்கு ஒளியாகிய தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். நானே உலகத்தின் ஒளி என்றீரே. ஹalleluya. உலகத்தின் ஒளியாகிய தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. வார்த்தையின் வடிவமே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. வார்த்தையை அனுப்பி விடுதலை தருகிற தேவாதி தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. சர்வ வல்லவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மகத்துவம் மாட்சிமை நிறைந்தவரே நீர் நல்லவர் நல்லவர் நல்லவர், பரிசுத்தர் பரிசுத்தர், நம்முடைய தேவன் பரிசுத்தர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆச்சரியமானவர், அதிசயங்களை காணப்படுகிறவர். ஹalleluya. விடுதலை நாயகன் நம்முடைய தேவன், விடுதலையில் தருகிறவர், கசந்து போன வாழ்க்கையை மதுரமாய் மாற்றுகிறவர். ஹalleluya. வீழ்ந்து போன குடும்பங்களை எடுத்து கட்டுகிறவர். ஹalleluya ஹalleluya. சமாதான பிரபு, நமக்கு சமாதானத்தை தருகிற தேவன் அவர் ஒருவரே. சமாதானத்தை நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும்படியாக அவர் கல்வாரி சிலுவையில் வெற்றி சிறந்தாரே. ஹalleluya. நமக்காக அல்லவோ கல்வாரியில் பாடுகளை அனுபவித்தார், நமக்காக அல்லவோ கல்வாரியில் ரத்தம் சிந்தினார், நம்மை மீட்கும் பொருளாக அவர் கல்வாரியில் ரத்தம் சிந்தினாரே. ஹalleluya. அவரை ஸ்தோத்திரிப்போம் ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya. அவருடைய அளவற்ற அன்பிற்காக ஸ்தோத்திரம். ஹalleluya. நம்ம மீது எவ்வளவு இரக்கம் கொண்ட தேவன் அவர். ஹalleluya ஹalleluya. தேவாதி தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் மீது இரக்கம் கொண்ட தேவாதி தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மகத்துவம் மாட்சிமையானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்.
ஆராதனைக்குரியவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. எங்கள் அக்கினிமயமான தேவாதி தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். அதிசயங்களை காணப்படுகிற தேவன் அவர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. அதிசயங்களை காணப்படுகிற தேவாதி தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. எங்களை கரம் பிடித்து நடத்துகிறவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. அற்புதம் அற்புதம் அற்புதம். மாட்சிமை நிறைந்தவர் அற்புதம். ஹalleluya ஹalleluya. எங்கள் அக்கினியே, எங்கள் கண்மணியே, எங்கள் உயர்ந்தவரே, சிறந்தவரே, அடைக்கலமே, எங்கள் மூளை கல்லே மே ஸ்தோத்திரிக்கிறோம். அவர் நம்முடைய மூளை கல்லாகிய தேவன் அவர். ஹalleluya 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 ஹalleluya. கண்டு நம்மை அழைத்த தேவன், நம்முடைய வாழ்க்கையின் மூளைக்கல், அஸ்திபாரம் அவரே, நம்முடைய வாழ்க்கையின் அஸ்திபாரம் அவரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். துதிக்கு பாத்திரரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. தூயோனே துதிக்கு பாத்திரரே, எங்கள் மத்தியில் வாசமாய் இருக்கிறவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. மாட்சிமை நிறைந்தவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். மகத்துவமானவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. எங்கள் ஆராதனைக்குரியவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். நீ பரிசுத்த பரிசுத்த சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனே, நீ பரிசுத்த சர்வ லோகாதிபதியே மே ஸ்தோத்திரிக்கிறோம். சிலுவையின் நாதனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. சிலுவையால் எங்களை மீட்டுக் கொண்டீரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. எங்கள் அடைக்கலமே மே ஸ்தோத்திரிக்கிறோம். அவர் நம்முடைய அடைக்கலமான தேவன் அவர். ஹalleluya. எங்கள் அடைக்கலமே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. சர்வ வல்லவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். விடுதலையின் நாயகன் அவர். விடுதலையை தருகிற தேவன், நம்முடைய வாழ்க்கையில் விடுதலையை தருகிற தேவன் அவர். ஹalleluya. எங்கள் விடுதலையின் நாயகனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. எல்லா அந்தகார இருளை நீக்கி போடுகிற தேவாதி தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. சர்வ வல்லவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வ வல்லவர் அவர், நம்முடைய தேவன் சர்வ வல்லவர். ஹalleluya. யெகோவா நிசியே மே ஸ்தோத்திரிக்கிறோம். யெகோவா ஈரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. அப்பா பிதாவே என்று அழைக்கும் புத்திர ஸ்ரீகாரத்தை நமக்கு தந்தாரே. ஹalleluya ஹalleluya. நம்மை மீட்டாரே, ரத்தம் சிந்தி மீட்டாரே, அவரை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya. அவர் நம்மை ரத்தம் சிந்தி மீட்ட தேவன் அவர். ஹalleluya. நம் மீது அளவற்ற அன்பு வைத்த தேவன் அவர். நம் மீது இரக்கம் கொண்ட தேவன். அவருடைய இரக்கங்களுக்காக ஸ்தோத்திரம், அவருடைய அன்பிற்காக ஸ்தோத்திரம், அவருடைய மகத்துவங்களுக்காக ஸ்தோத்திரம், அவருடைய மாட்சிமைக்காக ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. மூக்கில் மரத்திலும் கண்ணன் மணி போல் பாதுகாக்கிறார் எபிரேயரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. நேற்று மீண்டும் மாறாதவர், இம்மட்டுமாய் நடத்திய தேவன், இனிமேலும் நடத்தி செல்கிறவர். ஹalleluya 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 ஹalleluya. தேவ பர்வதத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை அனுப்புகிறாரே. ஹalleluya ஹalleluya. அவரே வழி. ஹalleluya. எங்கள் வழியின் சத்தியமும் ஜீவனுமான தேவாதி தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya 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 ஹalleluya. துதிக்கை பாத்திரர். ஹalleluya. துதிக்கை பாத்திரரே, தூயோனே துதிக்கை பாத்திரரே, மகத்துவம் நிறைந்தவரே, மாட்சிமை நிறைந்தவரே. ஹalleluya ஹalleluya. பரிசுத்த பரிசுத்த சர்வ சேனை சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானன். ஹalleluya. பரிசுத்த பரிசுத்த. ஹalleluya ஹalleluya. சேனைகளின் கர்த்தாவே நீர் பரிசுத்த பரிசுத்த. ஹalleluya ஹalleluya ஹalleluya. நம்ம இடத்தில் சிந்தி மீட்ட தேவனே ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya ஹalleluya. அதிசயமானவர். ஹalleluya. அதிசயமானவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். அதிசயங்களை காணப்படுகிற தேவன் அவர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. சர்வ வல்லவரே. ஹalleluya ஹalleluya. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. அபிஷேகத்தால் நிரப்பிக் கொண்டிருக்கிறாரே. அபிஷேக நாதனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். அபிஷேக நாதன் அவர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. அற்புதர் அற்புதர். ஹalleluya. ஆராதனைக்குரிய தேவன் அற்புதர். ஹalleluya. மகத்துவம் நிறைந்தவர், மாட்சிமை நிறைந்தவர், சர்வ வல்லவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனே. ஹalleluya ஹalleluya. வல்லவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். நல்லவர் நல்லவர், நம்முடைய தேவன் நல்லவர். ஹalleluya. நம்மீது நோக்கமாய் இருக்கிறாரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திரமானவரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. அற்புதர் அற்புதர் அற்புதர். சிறந்து விளங்கும்படியாக அழைத்தாரே. ஹalleluya. உன்னதர் உன்னதர். உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கும்படியாக நம்மை அழைத்தாரே. கண்மலையானவர். ஹalleluya. எங்கள் கண்மலையே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. பாதம் கல்லில் இடராதபடிக்கு கண்ணின் மணிவோர் பாதுகாக்க வந்தாரே. ஹalleluya ஹalleluya. அக்கினிமயமான தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. அவர் அக்கினிமயமான தேவன். ஹalleluya. வல்லவர் வல்லவர். ஹalleluya ஹalleluya. மகத்துவம் நிறைந்தவரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனே. ஹalleluya. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனவர். ஹalleluya. சர்வ சிருஷ்டிகரே. ஹalleluya. எபினேசரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். எல் ஷடாய் எல் ரோயே. ஹalleluya. யெகோவா நிசியே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. வானத்தின் வாசல் அவரே. உன்னதரே. ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திரமானவரே. ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே ஸ்தோத்திரம். அபிஷேகத்தால் எங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். அபிஷேக நாதனே. ஹalleluya ஹalleluya. அபிஷேக நாதன் அவர். அபிஷேகத்தால் நம்மை நிரப்பிக் கொண்டிருக்கிற தேவாதி தேவன் அவர். ஹalleluya ஹalleluya. மாட்சிமை நிறைந்த தேவாதி தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. அபிஷேக நாதன் அவர். அபிஷேகத்தால் இறங்கிக் கொண்டிருக்கிறவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம்.
அக்கினியாக இறங்கி கொண்டிருக்கிறவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya hallelujah hallelujah ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தர் என்கிற மகத்துவம் நிறைந்த தேவாதி தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya hallelujah hallelujah ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்கள் ஆராதனைக்குரியவரே நீர் ஆராதனைக்குரியவரே நீர் வல்லவர் 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 நல்லவர் நல்லவர் மாட்சிமை நிறைந்தவரே நீர் நல்லவர். அபிஷேகத்தால் இப்போது நிரப்பிக் கொண்டிருக்கிறவரே ஸ்தோத்திரிக்கிறோம். அபிஷேக நாதனே ஸ்தோத்திரிக்கிறோம். அபிஷேகத்தால் நினைவில்லாமல் ஹalleluya hallelujah 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 நிரப்பிக் கொண்டிருக்கிற தேவாதி தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya hallelujah 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 வல்லவர் 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 நல்லவர் அவர். ஹalleluya எங்கள் தேவாதி தேவனே நீர் நல்லவர் மகத்துவம் நிறைந்தவர் நல்லவர். ஹalleluya hallelujah 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 அவல்லவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். துதிக்கு பாத்திரர். ஹalleluya hallelujah துதிக்கு பாத்திரர் அவர். ஹalleluya நமக்குள் வாசம் பண்ணுகிற தேவன் அவர். ஹalleluya hallelujah எங்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவாதி தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya hallelujah கல்வாரி நாயகனே எங்கள் மீது வைத்த அளவற்ற அன்பிற்காக ஸ்தோத்திரம். அநாதி சிநேகத்தால் எங்களை நேசித்த தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya hallelujah hallelujah அப்பா பிதாவே என்று அழைக்கப்படுகிற சிவிகாரத்தை எங்களுக்கு தந்தீரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya எங்கள் மத்தியில் எப்போதும் அசைவாடி கொண்டிருக்கிறீரே. போக்கிலும் வரத்திலும் ஒவ்வொரு நாளும் கண்ணின் மணி ஒரு சட்டைகளின் மறையில் வைத்து பாதுகாக்கிற தேவாதி தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya எங்கள் மீது நோக்கமாய் இருக்கிறீரே ஸ்தோத்திரிக்கிறோம். நம் மீது நோக்கமாய் இருக்கிற தேவனே ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya எங்கள் மீது நோக்கமாய் இருக்கிறீரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya hallelujah hallelujah ஸ்தோத்திர 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 பரிசுத்தர் பரிசுத்தர் நல்ல தேவாதி தேவன் பரிசுத்தர். ஹalleluya hallelujah அக்கினிமயமான தேவன் பரிசுத்தர். ஹalleluya hallelujah hallelujah சிறந்தவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya hallelujah hallelujah வல்லவர் வல்லவர் நல்லவர். ஹalleluya மகத்துவம் நிறைந்தவர். ஹalleluya அவருடைய கர்த்தத்துவத்துக்காக ஸ்தோத்திரம். அவருடைய வல்லமையான கரங்களுக்காக ஸ்தோத்திரம். அவருடைய மாட்சிமைக்காக ஸ்தோத்திரம். அவருடைய மகத்துவங்களுக்காக ஸ்தோத்திரம். ஹalleluya hallelujah hallelujah ஸ்தோத்திர ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya hallelujah ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் புகழ்ச்சிக்கு உரியவர் ஆராதனைக்குரியவர் நீரே நல்லவர் நீரே வல்லவர் மகத்துவமானவர். ஹalleluya hallelujah 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 அற்புதர் அற்புதர் அற்புதர். ஹalleluya hallelujah 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 சர்வ வல்லவர் 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 மகத்துவம் நிறைந்தவர். அபிஷேக நாதன் அபிஷேகத்தால் இப்போது நிரப்பிக் கொண்டிருக்கிறவரே ஸ்தோத்திரிக்கிறோம். அக்கினியாக குடும்பங்களை இறங்கிக் கொண்டிருக்கிற தேவாதி தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya hallelujah hallelujah வல்லவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya மாட்சிமை நிறைந்தவரே மகத்துவம் நிறைந்தவரே. ஹalleluya சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனே. ஹalleluya hallelujah ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya hallelujah ஸ்தோத்திர ஸ்தோத்திரம். ஹalleluya அநாதி சிநேகத்தால் எங்களை நேசித்தீரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அவர் அநாதி சிநேகத்தால் நம்மை நேசித்த தேவன் அவர். ஹalleluya hallelujah வாக்கு மாறாதவர் நம்மை கண்ணின் மணி ஒரு பாதுகாக்கிற தேவன் அவர். ஹalleluya hallelujah hallelujah அற்புதர் அற்புதர். ஹalleluya உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஹalleluya hallelujah ஸ்தோத்திர ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மாட்சிமை நிறைந்தவரே அபிஷேகத்தால் நிரப்பிக் கொண்டிருக்கிறவரே ஸ்தோத்திரிக்கிறோம். அபிஷேக நாதனே அபிஷேகத்தால் நிரப்பிக் கொண்டிருக்கிறீரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். அபிஷேக நாதன். ஹalleluya hallelujah 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 மாட்சிமை நிறைந்தவரே ஸ்தோத்திர ஸ்தோத்திரம் பரிசுத்தர் பரிசுத்தர். ஹalleluya hallelujah 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 ஸ்தோத்திர ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் புகழ்ச்சிக்குரியவரே ஸ்தோத்திரிக்கிறோம். நம்முடைய புகழ்ச்சிக்குரிய தேவன் அவர். ஹalleluya hallelujah hallelujah ஸ்தோத்திர ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya நம்முடைய புகழ்ச்சிக்குரிய தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya hallelujah hallelujah ஸ்தோத்திர ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya hallelujah மாட்சிமை நிறைந்தவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya hallelujah hallelujah அவர் கர்த்தத்துவத்துக்காக ஸ்தோத்திரம். அவருடைய மகிமைக்காக ஸ்தோத்திரம். அவருடைய மாட்சிமைக்காக ஸ்தோத்திரம். ஹalleluya பரிசுத்தர் பரிசுத்தர் நம்முடைய தேவன் பரிசுத்தர். ஹalleluya hallelujah மகத்துவம் நிறைந்த தேவன் பரிசுத்தர் பரிசுத்தர். ஹalleluya hallelujah hallelujah சிறுமையில் நம்மை கண்டு அழைத்த தேவனை ஸ்தோத்திரிப்போம். சிறுமையில் நம்மை கண்டு அழைத்தாரே நம் மீது நோக்கமாய் இருக்கிறாரே. ஹalleluya hallelujah hallelujah சிறுமைப்பட்டவர் மேல் சிந்தை உள்ள தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya நம் மீது சிந்தையாய் இருக்கிறாரே. ஹalleluya அவருடைய இரக்கங்களுக்காக ஸ்தோத்திரம். அவருடைய மகத்துவங்களுக்காக ஸ்தோத்திரம். அவருடைய மாட்சிமைக்காக ஸ்தோத்திரம். ஹalleluya hallelujah அவருடைய அக்கினிக்காக ஸ்தோத்திரம். அவருடைய வல்லமை கரங்களுக்காக ஸ்தோத்திரம். அசந்து போன வாழ்க்கையை மதுரமாய் மாற்றுகிற தேவாதி தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya hallelujah hallelujah சர்வ வல்லவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனே நீர் நல்லவர் நல்லவர். ஹalleluya அவருடைய வல்லமையான கரங்களுக்காக ஸ்தோத்திரம். தேவாதி தேவனே உம்முடைய மகத்துவங்களுக்காக ஸ்தோத்திரம். உமது மகிமைக்காக ஸ்தோத்திரம். ஹalleluya hallelujah உமது கர்த்தத்துவங்களுக்காக ஸ்தோத்திரம். ஹalleluya உமது மகிமைக்காக ஸ்தோத்திரம். ஹalleluya hallelujah உமது பிரசன்னத்துக்காக ஸ்தோத்திரம். உமது கிருபைக்காக ஸ்தோத்திரம். அநாதி சிநேகத்தால் நேசித்தவரே ஹalleluya உமது இரக்கங்களுக்காக ஸ்தோத்திரம். ஹalleluya hallelujah hallelujah அப்பா பிதாவே என்று அழைக்கும் முத்திர சித்தாந்தத்தை நமக்கு தந்த தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya hallelujah hallelujah ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரம்.
அபிஷேகத்தால் நிரப்பிக் கொண்டிருக்கிறவரே ஸ்தோத்திரிக்கிறோம். அளவற்ற அன்பிற்காக ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya. நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். தேவாதி தேவனே நீர் பரிசுத்தர். ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya. இப்போதும் நாம் ஒரு பாடல் பாடலாம். எல்லோரும் கேட்க பாடுங்கள். கிறிஸ்துவில் என்றும் மகிழ்ந்திருப்போம், அவர் மார்பில் சாய்ந்து உறவாடுவோம். கிறிஸ்துவில் என்றும் மகிழ்ந்திருப்போம், அவர் மார்பில் சாய்ந்து உறவாடுவோம். அதிகாலை நேரம் அவர் பாதம் அமர்ந்து பணிவிடை செய்து ஆராதிப்போம். அதிகாலை நேரம் அவர் பாதம் அமர்ந்து பணிவிடை செய்து ஆராதிப்போம். எத்தனை இன்னல்கள் வந்தாலும் நம்மை ஆழ்கடலில் தூக்கி வீசினாலும், எத்தனை இன்னல்கள் வந்தாலும் நம்மை ஆழ்கடலில் தூக்கி வீசினாலும், கிறிஸ்துவுக்குள் நாம் இருப்பதால் சோர்ந்து போக தேவையில்லை. கிறிஸ்துவுக்குள் நாம் இருப்பதால் சோர்ந்து போக தேவையில்லை. கிறிஸ்துவில் என்றும் மகிழ்ந்திருப்போம், அவர் மார்பில் சாய்ந்து உறவாடுவோம். ஊரார் நம்மை பகைத்தாலும் உலகம் வெறுத்து ஒதுக்கினாலும், ஊரார் நம்மை பகைத்தாலும் உலகம் வெறுத்து ஒதுக்கினாலும், கிறிஸ்து நம் சார்பில் இருப்பதால் கலங்கிடவே தேவையில்லை. கிறிஸ்து நம் சார்பில் இருப்பதால் கலங்கிடவே தேவையில்லை. கிறிஸ்துவில் என்றும் மகிழ்ந்திருப்போம், அவர் மார்பில் சாய்ந்து உறவாடுவோம். யோர்தான் நம்மை எதிர்த்தாலும் செங்கடல் வழி விடாமல் இருந்தாலும், யோர்தான் நம்மை எதிர்த்தாலும் செங்கடல் வழி விடாமல் இருந்தாலும், திராட்சை செடியில் நாம் படர்ந்திருக்க பயந்து போக தேவையில்லை. திராட்சை செடியில் நாம் படர்ந்திருக்க பயந்து போக தேவையில்லை. கிறிஸ்துவில் என்றும் மகிழ்ந்திருப்போம், அவர் மார்பில் சாய்ந்து உறவாடுவோம். எலியாவை போஷித்த நம் தேவன் தினமும் போஷித்து நடத்திடுவார். எலியாவை போஷித்த நம் தேவன் தினமும் போஷித்து நடத்திடுவார். காக்கும் கரங்கள் அவர் கொண்டு தினமும் காத்து நடத்திடுவார். காக்கும் கரங்கள் அவர் கொண்டு தினமும் காத்து நடத்திடுவார். கிறிஸ்துவில் என்றும் மகிழ்ந்திருப்போம், அவர் மார்பில் சாய்ந்து உறவாடுவோம். அதிகாலை நேரம் அவர் பாதம் அமர்ந்து பணிவிடை செய்து ஆராதிப்போம். அதிகாலை நேரம் அவர் பாதம் அமர்ந்து பணிவிடை செய்து ஆராதிப்போம். பணிவிடை செய்து ஆராதிப்போம். இப்போது நாம் வசனத்துக்கு நேராக கடந்து செல்லலாம். எல்லாரும் பைபிள் எடுத்துக் கொள்ளுங்கள். யாத்ராகமம் 28ஆம் அதிகாரம் 1 முதல் 21 வசனங்கள். எல்லோரும் பைபிள் எடுத்துக் கொள்ளுங்கள். யாத்ராகமம் 28ஆம் அதிகாரம் 1 முதல் 21 வசனங்கள். எல்லோரும் சேர்ந்து வாசிக்கலாம். உன் சகோதரனாகிய ஆரோன் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு நீ ஆரோனையும் அவனோடு கூட அவன் குமாரனாகிய நாதாப், அபியூ, எலெயாசார், இத்தாமார் என்னும் ஆரோனின் குமாரரையும் இஸ்ரவேல் புத்திரரிலிருந்து பிரித்து உன்னிடத்தில் சேர்த்துக் கொள்வாயாக. உன் சகோதரனாகிய ஆரோனுக்கு மகிமையும் அலங்காரவுமாய் இருக்கும் பொருட்டு பரிசுத்த வஸ்திரங்களை உண்டு பண்ணுவாயாக. ஆரோன் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யத்தக்கதாக அவனை பரிசுத்தப்படுத்தும்படி அவனுக்கு வஸ்திரங்களை உண்டாக்கும் பொருட்டு நான் ஞானத்தின் ஆவியால் நிரப்பின விவேகமான இதயமுள்ள யாவரோடும் நீ சொல்லுவாயாக. அவர்கள் உண்டாக்க வேண்டிய வஸ்திரங்களாவன மார்பதக்கமும் ஏபோத்தும் அங்கியும் விசித்திரமான உள்ளாடையும் பாகையும் இடைக்கச்சையுமே.
உன் சகோதரனாகிய ஆரோன் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படி அவனுக்கும் அவன் குமாரரும் பரிசுத்த வஸ்திரங்களை உண்டு பண்ணுவாயாக. அவர்கள் பொன்னும் இளநீல நூலும் இரத்தாம்பர நூலும் சிவப்பு நூலும் மெல்லிய பஞ்சு நூலும் சேகரிப்பார்களாக. ஏபோத்தை பொன்னினாலும் இளநீல நூலாலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலாலும் விசித்திர வேலையாய் செய்ய கடவர்கள். அது ஒன்றாக இணைக்கப்படும் பொருட்டு 2 தோல் துண்டுகளின் மேலும் அதன் 2 முனைகளும் சேர்க்கப்பட வேண்டும். அந்த ஏபோத்தின் மேல் இருக்க வேண்டிய விசித்திரமான கச்சை அந்த வேலைக்கு ஒப்பாகவே பொன்னினாலும் இளநீல நூலாலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலாலும் பண்ணப்பட்டு அதனோட ஏகமாய் இருக்க வேண்டும். பின்னும் நீ 2 கோமதேக கற்களை எடுத்து இஸ்ரவேல் புத்திரரின் நாமங்களை அவைகளில் வெட்டுவாயாக. அவர்கள் பிறந்த வரிசையின்படியே அவர்களுடைய நாமங்களில் 6 நாமங்கள் ஒரு கல்லிலும் மற்ற 6 நாமங்கள் மறு கல்லிலும் இருக்க வேண்டும். ரத்தினங்களில் முத்திரை வெட்டுகிறவர்கள் செய்யும் வேலைக்கு ஒப்பாக அந்த 2 கற்களிலும் இஸ்ரவேல் புத்திரரின் நாமங்களை வெட்டி அவைகளை பொன் குவளைகளில் பதிப்பாயாக. ஆரோன் கர்த்தருக்கு முன்பாக தன் 2 தோள்களின் மேலும் இஸ்ரவேல் புத்திரரின் நாமங்களை ஞாபக குறியாக சுமந்து வர அந்த 2 கற்களையும் ஏபோத்து தோளின் மேல் அவர்கள் நினைக்கும்படியாக கற்களால் வைக்க கடவாய். பொன்னினால் வளையங்களை பண்ணி சரியான அளவுக்கு பின்னல் வேலையான 2 சங்கிலிகளையும் பசும் பொன்னினால் உண்டாக்கி அந்த சங்கிலிகளை அந்த வளையங்களில் பூட்டுவாயாக. நியாயவிதி பதக்கத்தையும் விசித்திர வேலையாய் செய்வாயாக. அதை ஏபோத்து வேலைக்கு ஒப்பாக பொன்னினாலும் இளநீல நூலாலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலாலும் செய்வாயாக. அது சதுரமும் இரட்டையும் 1 சாண் நீளமும் 1 சாண் அகலவுமாய் இருக்க வேண்டும். அதிலே 4 பத்தி ரத்தின கற்களை நிறைய பதிப்பாயாக. 1ஆம் பத்தி பத்மராகமும் புஷ்பராகமும் மாணிக்கமும், 2ஆம் பத்தி மரகதமும் இரத்த நீளமும் வச்சிரமும், 3ஆம் பத்தி கெம்பும் வைடூரியமும் சுகந்தியும், 4ஆம் பத்தி படிக பச்சையும் கோமதேகமும் யஸ்பியுமாய் இருப்பதாக. இவைகள் அந்தந்த பத்தியில் பொன்னினாலே பதித்திருக்க வேண்டும். இந்த கற்கள் இஸ்ரவேல் புத்திரருடைய நாமங்களின்படியே 12 அவர்களுடைய நாமங்கள் அவைகளில் வெட்டப்பட்டவைகளுமாய் இருக்க வேண்டும். 12 கோத்திரங்கள் ஒவ்வொன்றினுடைய நாமம் ஒவ்வொன்றிலே முத்திரை வெட்டாய் வெட்டி இருக்க வேண்டும். இந்த அதிகாரத்துல நாம் பார்க்கும் போது அங்கே ஆசாரிய ஊழியத்தை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இதுவரையாக ஒவ்வொன்றாக அவர் கடந்து வந்தோம், ஒவ்வொன்றாக அவர் சொன்னதை பார்த்து வந்தோம். இது யாவற்றையும் அந்த சீனாய் மலையிலே தேவன் மோசேயோடு சொல்லிக் கொண்டிருக்கிறது. இப்படியாக பண்ண வேண்டும் என்று. அதாவது அந்த கற்பலகையை வைப்பதற்காக அங்கே அந்த பெட்டியை செய்யும்படியும் அவர் சீத்தி மரத்தினால் ஒரு பெட்டியை உருவாக்கும்படியும் அவர் சொன்னார் என்று பலிபீடத்தை உண்டாக்க வேண்டும். இப்படியாக ஒவ்வொன்றும் ஒவ்வொரு முறையாக செய்து சொல்லிக் கொண்டே வந்தார். இப்போது அங்கே ஆசாரிய ஊழியம் செய்வதற்காக அங்கே யாரை தேர்ந்து கொள்கிறார் என்றால் ஆரோன் மகன்களையும் தான் அங்கே தேர்ந்து கொள்கிறார். ஏனெனில் அவர் ஆரோனுக்கு தான் அந்த அதிகாரத்தை கொடுக்கிறார். அவர் மட்டும்தான் அந்த பரிசுத்த வாசஸ்தலத்துக்கு சென்று ஆண்டவருக்கு அந்த ஆசாரிய ஊழியத்தை அவர் செய்ய வேண்டும். அவர் ஆரோனின் குமாரர்கள் யாரென்றால் நாதாப், அபியூ, எலியாசர், இத்தாமார். இவர்கள் ஆரோனின் குமாரர். இவர்கள் இஸ்ரவேல் புத்திரரிலிருந்து பிரித்தெடுக்கப்படுகிறார்கள். எதற்காக? ஆசாரிய ஊழியம் செய்வதற்காக. இஸ்ரவேல் புத்திரர் எத்தனை பேர்? 12 பேர். அவர்கள் 12 கோத்திரங்களாக ஆண்டவர் அவர்களை மாற்றினார். அப்ப அதுல ஆரோன் குடும்பமும் தான் அந்த இஸ்ரவேல் புத்திரரிலிருந்து பிரித்து எடுக்கப்படுகிறார்கள். எதற்காக? ஆசாரிய ஊழியம் பண்ணுவதற்காக. அதாவது தேவனுடைய பணிவிடைகள், தேவனுக்கு பக்கத்தில் இருந்து தேவனுடைய அந்த பரிசுத்த வாசஸ்தலத்துக்குள் சென்று அவருக்கு பணிவிடை செய்யக்கூடிய அந்த ஆசாரிய ஊழியம், அதை செய்யும்படியாக அங்கே தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். அவர்களுக்கு அந்த பரிசுத்த வாசஸ்தலத்துக்கு உள்ளே செல்லும் போது மகா பரிசுத்த ஸ்தலம் என்று நாம 2ஆக பார்த்தோம். அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கு உள்ளே செல்வதற்காக அவர்களுக்கு அதற்கென்றே தனிப்பட்ட வஸ்திரங்கள் உண்டு. அந்த ஆசாரியர்கள் எப்படி என்றால் அவர்கள் அதற்கான வஸ்திரங்களைத்தான் அவர்கள் உடுத்திக் கொள்ள வேண்டும். அதற்காக அவர்களுக்கு பரிசுத்தமான வஸ்திரங்களை செய்ய வேண்டும் என்றும் இப்படியாக ஒவ்வொன்றாக தேவன் அவர்களுக்கு கட்டளையிட்டு வருகிறார். மீண்டும் அங்கே அவர் சொல்கிறார்,
2 கோமேதக கற்களை எடுத்து அதிலே என்ன செய்ய வேண்டுமா, 2 பிரிவாக அந்த இஸ்ரவேல் புத்திரருடைய நாமங்களை எழுத வேண்டுமா. ஒரு கல்லில், ஒரு கோமதேக கல்லில், கோமேதக கல்லில் 6 பேருடைய பேரும், இனி ஒரு கல்லில் 6 பேருடைய பேருமாக அவர்கள் எழுத வேண்டுமாம். தேவன் அவருக்கு கட்டளை எடுக்கிறார். யாருக்கு? மோசேக்கு. இப்படியாக நீங்கள் செய்ய வேண்டும் என்று இஸ்ரவேல் புத்திரருடைய நாமங்கள் வரிசைப்படியே எழுத வேண்டுமாம். இப்ப முதல்ல உள்ள 6 பேருடைய நாமங்கள் என்றால் பெயர்கள் ஒரு கல்லிலும், அடுத்த 6 பேருடைய பெயர்கள் இனி ஒரு கல்லும். ஏனெனில் ஆண்டவர் இஸ்ரவேல் வம்சத்தை அந்த தேர்வு பண்ணி அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, இஸ்ரவேல் என்றால் யாக்கோபு, அவருக்கு 12 பிள்ளைகள். அந்த 12 பிள்ளைகளின் பின்னாட்களில் 12 கோத்திரங்களாக மாற்றப்பட்டது. அதனால்தான் எந்தென்னைக்கும் அவர்கள் கோத்திரம் நினைவு கூறும்படியாகத்தான் அந்த 6 பிரிக்கிறார். ஒரு கோமதேக கல்லில் 6 பேருடைய பேரும், இனி ஒரு கல்லில் 6 பேருடைய பேரும் நீ எழுத வேண்டும். அதிலே வரிசைப்படியாக மூத்தவன், முதலாவது உள்ளவன், 2வது, 3வது, ஒவ்வொருவருடைய பேரும் அப்படியாக. மூத்தவன் பேர் என்னவாம்? யாக்கோபுடைய மூத்த மகனுடைய பேரு ரூபன். ரூபனுடைய பேரு முதலாவதாக. அடுத்து சிமியோன், லேவி, யூதா, செபுலோன், இசக்கார். இது ஒரு கல்லில. இனி தான், காத்து, ஆசேர், நப்தலி, யோசேப்பு, பென்யமின். இது 2ஆம் கல்லு. அடுத்ததாக அவர்களுக்கு அது 4ஆக இதை பிரிக்க வேண்டுமா. இந்த 4 பத்தியாக பிரிக்க வேண்டுமா. இப்ப ஒரு கல்லில 2 பத்தி, 3 பேர். யாருடைய பேர் எல்லாம்? ரூபன், சிமியோன், லேவி. 2வது பத்தியில அது பத்தினா வரிசை. யூதா, செபுலோன், இசக்கார். இவர்களுக்கெல்லாம் ஒவ்வொருவருடைய பேருக்கும் ஒவ்வொரு விதமான கற்களை அங்கே பதிக்க வேண்டுமா. முதலாம் பத்தியில் பத்மராகம், புஷ்பராகம், மாணிக்கம். அப்படின்னா முதலாவது பத்தியில் யாருடைய பேரெல்லாம் இருக்கிறது? ரூபன், சிமியோன், லேவி. அதுல ரூபனுடைய பேருக்கு மேல பத்மராகமும், சிமியோன் பேருக்கு மேல புஷ்பராகமும், லேவி பேருக்கு மேல மாணிக்கமும். இப்படியாக அடுத்து 2வது பத்தியில அடுத்த 3 பேர் பேரு யூதா, செபுலோன், இசக்கார். அதுல மரகதம், ரத்த நீளமும், வச்சிடமும். இது 2வது பத்தியில. 3வது பத்தியில கெம்பும், வைடூரியமும், சுகந்தியும். 4ஆம் பத்தி கடிக பச்சை, கோமதேகம், எஸ்பியுமாய் இருப்பதாக. அப்ப 12 பேருக்கு அதை 4 பரிசைகளாக படுத்துகிறார். 6 பேருடைய பெயர்கள் ஒரு கல்லிலும், அடுத்த 6 பேருடைய பேரு ஒரு கல்லிலும். அந்த ஒரு கல்லில கோமதேக கல்லு, அந்த கல்லில 2 வரிசைப்படுத்துகிறார். அப்ப ஒவ்வொருவருடைய பேருக்கு கீழே ஒவ்வொரு விதமான கற்களால் பதிக்க வேண்டும். அப்பதான் சீக்கிரமாய் பார்க்க முடியும். ஒவ்வொரு விதமாக அப்படியாக அவர் வரிசைப்படுத்தி அவர்களுக்கு அந்த இதை அங்கே செய்யும்படியாகவும் அவர்கள் கட்டளை இடுகிறார். அப்ப தேவன் எப்படியெல்லாம் ஒழுங்குபடுத்துகிறார் என்று பாருங்கள். நாமல் இப்போது எதை குறித்து பார்க்கிறோம் என்றால், தேவன் அந்த ஒழுங்குமுறையை தான் பார்க்கிறோம். அவர்களுக்கு எந்த விதமாக அந்த ஒழுங்குமுறையை கற்றுக் கொடுக்கிறார். இப்படித்தான் இருக்க வேண்டும், இப்படிதான் செயல்படுத்த வேண்டும் என்று அந்த ஒழுங்குமுறையை தான் தேவன் கற்றுக் கொடுக்கிறார். தேவன் நாம இதுக்கு முன்னாடியும் பார்த்திருக்கிறோம். எல்லா இடங்களிலும் அதிகமாய் தேவன் பேசியிருப்பது ஒழுங்குமுறை. ஒரு இடத்துல அவருடைய கிரியை நடக்குது என்றால் அது ஒழுங்குபடுத்துகிறார். ஒரு ஆலயத்தை எடுத்துக்கொண்டாலும் ஒழுங்குமுறையாகத்தான் இருக்க வேண்டும் என்று தேவனுடைய விருப்பம். அலங்கோலமாக இருக்கும்போது அது பார்வைக்கு அருவருப்பாக இருக்கும். அப்ப அந்த பார்வைக்கு ஒரு அருவருப்பாக இருக்கும் போது அங்கே வருகிறவர்களுக்கும் கூட அது என்னடா இதை பார்த்தா ஒரு அலங்கோலமாக இருக்கிறது என்றுதான் பார்ப்பார்கள். ஒரே அழகாக இருக்கும் போது, ஒரு ஒழுங்குமுறையாக இருக்கும் போது அது பார்வைக்கு நன்றாக இருக்கும். அப்போது அது பார்க்கிறவர்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். நிறைய ஆலயங்கள்ல எல்லாம் நீங்க பார்த்துக்கொள்ளுங்க. அந்த ஆராதனை பண்ணும்போது அவர்கள் ஒரே மாதிரி யூனிட்டியா இருப்பாங்க. ஒரே போல வஸ்திரங்கள் கட்டி இருப்பாங்க. நிறைய ஆலயங்கள்ல எல்லாம் இன்னைக்கு அதை மாற்றி கொண்டிருக்கிறார்கள். அப்ப அது ஒரு யூனிட்டி. அப்ப எல்லா இடத்துலயுமே ஒரு ஒழுங்குமுறையை, ஒரு யூனிட்டியை தான் தேவன் விரும்புகிறார். நம்ம குடும்பத்துல எடுத்துக்கொண்டாலும் ஒரு ஒழுங்குமுறை, ஒரு யூனிட்டி. இப்ப ஒரு தனிப்பட்ட ஒரு குடும்பத்துல ஒரு 4 பேர் இருக்கிறாங்க. 4 பேரும் தனிப்பட்ட விதத்துல இருக்கும் போது அந்த குடும்பத்துல ஒரு அழகு குறைந்ததாக இருக்கு. அப்ப அப்படின்னா ஒரு ஒற்றுமை இருக்காது. எனக்கு முடக்கா எல்லாமே ஏனோ தானோன்னு பேசிக்கொண்டே இருப்பாங்க. ஒரு ஒத்துழைப்பு இருக்க மாட்டாங்க. ஆனா அதே இடத்துல இன்னொரு குடும்பத்துல 4 பேரும் ஒற்றுமையாக ஒன்று கொண்டு அவர்களுடைய எல்லா காரியத்திலும் ஒன்று கொண்டு அனுசரிச்சு போகிறவர்களாக இருந்தால் அதில் யாருடைய குடும்பத்துல பலம் அதிகமா இருக்கும்? அந்த யூனிட்டியா இருக்கிறவங்க குடும்பம் தான் பலம் உள்ளதாக இருக்கும். மற்றவர்களுடைய குடும்பத்தில் பலம் இல்லாததாக இருக்கும். அதே மாதிரிதான் தேவனும்
எல்லா இடங்கள்லயும் அந்த ஒழுங்குமுறையை தான் செயல்படுத்துகிறார். ஒரு ஒழுங்குமுறையாக ஒரு ஜபம் கூட ஒழுங்குமுறையாக இருக்கும் போது அது பலம் வாய்ந்ததாக இருக்கும். ஒழுங்கு குறையும் போது அது பலம் குறைந்ததாக இருக்கும். இப்ப ஒரு குடும்பத்துல 4 பேர் இணைந்து ஜபிக்கிறார்கள் என்றால் அது ஒரு பலம் உள்ள ஒரு ஜபமாக இருக்கும். ஆனால் ஒருவர் தனிப்பட்ட முறையில் ஜெபிக்கும் போது அதுக்கு ஏற்றாப்புலதான் இருக்கும். அப்ப பலம் அதுக்காக நாம பிரயாசப்படணும். என் குடும்பத்தில உள்ள எல்லாரும் ஜெபிக்கிறவர்களாக மாற வேண்டும். ஏன் ஆலயத்தில இருக்கிற எல்லாரும் ஜெபிக்கிறவர்களாக மாற வேண்டும். ஒரு ஆலயம் எடுத்துக்கொண்டால் அங்க ஜெபிக்கிறவர்கள் எல்லாரும் ஜெபிக்கிறவர்களாக இருந்தால் என்ன ஆகும்? அது எல்லா சபைகளையும் விட மேன்மையான சபையாக இருக்கு. அப்ப நாம ஒரு ஒழுங்குமுறையை தேவனிங்கே இதுல இருந்து நாம் பார்க்கும்போது எல்லா இடங்களும் ஒழுங்கை தான் எடுத்து பேசுகிறார். ஒழுக்கம் அதே போல ஒழுங்குமுறை ஒழுக்கமாக இருக்க. ஒழுக்கம் என்றால் பரிசுத்தம். தேவனுக்குள் பரிசுத்தமாகவும் இருக்க வேண்டும். அதே போல ஒரு ஒழுங்குமுறையாகவும் இருக்க வேண்டும். அப்போதுதான் அது பலன் வாய்ந்ததாக பலம் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரென்த் ஒரு பலம் உள்ளதாக இருக்கும். அப்போது சாத்தானால் எந்த சூழ்நிலையில் வீழ்த்த முடியாது. இதுதான் வேற ஒன்று கிடையாது. இந்த ஜபம் ஒரு யூனிட்டியான ஒரு ஜபம் இருக்கும் போது எந்த பிசாசானாலும் அந்த சபையே ஆனாலும் பாதாளத்தின் வாசல்கள் அந்த சபையை மேற்கொள்ள முடியாது. அதே மாதிரி பாதாளத்தின் வாசல்கள் அந்த குடும்பத்தை மேற்கொள்ள முடியாது. அதே போல இப்ப குடும்பத்திலே எல்லாரும் ஜெபிக்கிறவர்களாக இல்லை என்றாலும் ஜெபிக்கிறவர்களோட ஒரு தொடர்பு ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். எப்போதும் அதிகமாய் ஜெபிக்கிறார்களோ அவர்களோடு ஒரு தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். சோர்ந்து போகிற நேரங்களில் எல்லாம் அவர்களோடு எடுத்து சொல்லி அவர்களோடு இணைந்து ஜெபிக்க வேண்டும். அப்போது அந்த குடும்பத்தில் ஒரு பலன் அந்த ஒரு பலம் வரும். தேவனுடைய பலம் குடும்பத்துக்குள் கடந்து வந்து கொண்டிருக்கப்ப பிசாசினால் குடும்பங்களுக்குள் நுழைய முடியாது. அப்ப நம்முடைய வாழ்க்கை சமாதானம் நிறைந்ததாக இருக்கும். இப்போது நாம் தனித்தானே சோதித்தறிகிற ஜெபத்துக்கு நேராக கடந்து செல்லலாம். எல்லாரும் காலையில இருந்து இந்நேரம் முதல் எப்படியாக நாம் தேவனுக்கு முதலிடம் கொடுத்தோம், தேவனுடைய அன்பில் எப்படி நிலைத்திருந்தோம், அவரோடு நாம் எப்படி இணைந்து நடந்தோம் என்பதில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். தேவனோடு நாம் இணைந்து நடக்க வேண்டும். ஒரு வேலை செய்யும் போது தேவனோடு பேசிக் கொள்ளுங்கள். வீட்டுல வந்து பிரச்சனை இருக்கு, வீட்டுல இதுக்கு அதையெல்லாம் நினைக்காம தேவன் நம் அருகில் நிற்கிறார் என்று நாம் நினைத்து அவரோடு பேசி உறவாட வேண்டும். அப்படி நாம் பழகி வரும்போது பின்னாளில் அது அவர் பேசுகிறது நமக்கு கேட்கணும். ஐயோ அவர் பேசுகிறது கேட்கலையே என்று நாம சோர்ந்து போகக்கூடாது. என் அருகில் தேவன் இருக்கிறார் அப்படின்னு நாம நினைச்சு அவரோடு பேச 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 பின்னாளில் அவருடைய சத்தம் நம் காதுகளில் இன்பமாய் இனிமையாக கேட்கும். அப்போது இருக்குது ஒரு சந்தோஷம். அவ்வளவு ஆச்சரியமா இருக்கும் அந்த வார்த்தை, அந்த இனிமையான அந்த வார்த்தையை கேட்கும் போது. சோர்ந்து போகிற நேரத்தில் வார்த்தையால் அவர் அனுப்பி பேசுவார், வார்த்தைகளை அனுப்புவார். அப்போது அந்த வார்த்தையை நம் காதுகளில் ஒலிக்கும் போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஆகையால் எந்த பிரச்சனை இருந்தாலும் எந்த நெருக்கடி இருந்தாலும் தேவனோடு நாம் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். ஒரு சமயக்கட்டில் நிற்கிறோம், சமையல் செய்து கொண்டே தேவனோடு பேச வேண்டும். அதே மாதிரி சமையலை குறித்தே பேசுங்கள். என்ன பேசுறதுக்கு எனக்கு இருக்குதுன்னு நீங்க நினைக்கலாம். சமையலை குறித்து பேசுங்க. ஆண்டவரே இது நான் எப்படி செய்யறா நல்லா இருக்கும், நான் இன்னும் அழகாக செய்வேன். எல்லாத்துலயுமே ஆண்டவங்க ஒரு அழகுதான் விரும்புறாரு. நான் இன்னும் அழகாக டேஸ்டியாக செய்யணும். அதுக்கு நான் என்ன செய்யணும், ஏது செய்யணும், இது போட்டா நல்லா இருக்கு ஆண்டவரே, இது எனக்கு ஞானத்தை கொடுங்க. ஞானத்தின் ஆவியால் அங்கே நிரப்புகிறாரா பாத்தீங்களா? ஞானத்தின் ஆவியால் நிரப்புகிறார் என்று நாம பார்த்தோம். அப்ப அந்த ஞானத்தின் ஆவியால் எனக்கு நிரப்பும் ஆண்டவரே அப்படின்னு நாம தேவனோடு பேச வேண்டும். பேச பேச அப்ப குடும்பத்தில் ஒரு சமையல் ஆனாலும் நாம வந்து ஒரு நல்ல டேஸ்டா செய்து கொடுக்கும் போது என்ன செய்ய மாட்டாங்க, வெளியே போய் சாப்பிட மாட்டாங்க. அநேக குடும்பங்கள்ல இன்னைக்கு வெளியே போய் சாப்பிடுறாங்க. அப்ப நாம அழகாக செய்து கொடுக்கும் போது, அழகாகவும் நேர்த்தியாகவும் ஒரு சுவையாகவும் நாம் செய்து கொடுக்கும் போது என்ன பண்ண மாட்டாங்க, வெளியே போய் சாப்பிட மாட்டாங்க. நான் ஓப்பனாவே சொல்றேன், எங்க பையன் எப்பவுமே சொல்லுவான், எங்க மம்மி செய்யற சாப்பாடு போல எனக்கு எப்பவுமே அது கிடைக்கணும். ஏன்னா நாங்க பார்த்து பார்த்து நம்ம செய்யறோம். சரி, அநேக குடும்பங்கள்ல நமக்கு டைம் ஆச்சு. என்னாலும் ஒரு நிமிஷம் சொல்றேன். அநேக குடும்பங்கள்ல என்ன பண்றாங்கன்னா டிவி பார்த்துட்டே சமையல் பண்றாங்க. ஒரு பக்கம் போன்ல செய்தி ஓடிட்டு இருக்கும், மறுபக்கம் சமையல் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்ப ஒரு 10 மினிட் செய்ய வேண்டிய சமையல 5 மினிட்ல கடாமுடான்னு செய்து முடிச்சு ஓடிட்டே இருப்பாங்க. அது ஒரு டேஸ்டே இருக்காது. இதன் நிமித்தம் வீட்டுல நிறைய குடும்பங்கள்ல சாப்பாடு செய்யலே ஒரு பெரிய சண்டை நடக்குது, தூக்கி வீசுவாங்க. இப்ப எல்லாம் நிறைய பேர் சொல்றதை கேட்டுது. அப்புறம் விசாரிச்சாதான் தெரியும் என்ன எதனால அங்க நடந்தது, இதுதான் நடந்தது. அப்ப நாம அந்த டேஸ்டான ஒரு குடும்பத்து பிள்ளைகளுக்காக இருக்கட்டும், அது புருஷனுக்காக இருக்கட்டும், இல்ல மத்த நம்ம அம்மா அப்பாவா யாரு இருந்தாலும் நம்ம செய்யும் போது, இப்ப நாம செய்யாத நேரம் விடலாம். நாம சமையல் கட்டுல சமையல் செய்ய போனோம்னா பார்த்து பார்த்து தேவனோடு கேட்டு கேட்டு நம்ம செய்யும் போது இது எப்படி செய்தா அழகாக இருக்கும், இது எப்படி செய்தா டேஸ்டாக இருக்கும், அப்படியாக நாம் அப்படி ஒரு அர்ப்பணிப்பு. நம்ம எந்த ஒண்ணுல ஒரு சமையல் ஆனாலும் ஒரு அர்ப்பணிப்போட செய்து பார்க்கும் போது அது டேஸ்டாக வரும்.
அது மாதிரி ஒரு பிரேயர்ல ஆனாலும் நாம் அர்ப்பணிப்போட செய்ய பிரேயர் பண்ணும்போது அங்கே ஒரு மகிமை வெளிப்படும். ஒரு பிரேயர்ல ஒரு துதியை அர்ப்பணிப்போடு நான் இன்னைக்கு தேவன் மகிமை அடையப்படி நான் துதிக்க வேண்டும் என்று நாம ஒரு அர்ப்பணிப்போட நாம துதித்து பார்க்கட்டு அங்கே தேவனுடைய மகிமை இறங்கும். அந்த அர்ப்பணிப்பு நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். அப்ப எல்லா விதத்திலுமே அதிகமா சமையல்தான் அதிக குடும்பங்கள்ல பிரச்சனை வரும். அதனால தேவனோடு இணைந்து ஆண்டவரே நான் நல்ல டேஸ்டாக சமையல் பண்ண வேண்டிய ஏதோ ஒரு நாள் நமக்கு சரியா வரல, அது வேற காரியம். எல்லா நாளும் ஒரே கொள்ள வரும்னு நாம சொல்ல முடியாது. ஆனால் முடிந்த அளவு நன்றாக இருக்கும் போது வெளியே போய் சாப்பிட மாட்டாங்க. வெளியே சாப்பிடாமல் வீட்டிலேயே சாப்பிடும் போது அந்த அன்பின் ஐக்கியம் இன்னும் பெருகும். ஐயா, என் மனைவி எனக்காக அதை சமையல் செய்து காத்து கொண்டிருப்பாள், அல்லனா என் பிள்ளைகள் எங்களுக்காக பெற்றோர்கள் என்ன நினைப்பாங்க, என் பிள்ளை நான் வெளியே போயிருக்கிறேன், என் பிள்ளை அங்கே செய்து சாப்பாடு அங்கே எனக்காக செய்து காத்திருப்பாள், அல்லனா பிள்ளைகள் என்ன நினைப்பாங்க, என் தாய் தகப்பனார் எனக்காக செய்து காத்திருப்பார்கள் என்ற அந்த வாஞ்சை வரும். அப்ப வெளியே போய் சாப்பிட மாட்டாங்க. வெளி நட்புகள் குறையும். இதன் நிமித்தம் வெளி நட்புகள் குறையும். குடும்பத்தில் அன்பை பெருகும். அது ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும், ஒரு சமாதானத்தை கொண்டு வரும். ஆகையால் நாம் முடிந்த அளவு பார்த்து தேவனோடு பேசுங்க. பேசி செய்யும் போது அது ஒரு டேஸ்டாக வரும். தன்னைத்தானே சோதித்தறிவோம். ஹல்லேலூயா. இப்போதும் கல்வாரி சிலுவைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கல்வாரி ரத்தத்தால் நிரப்பப்படுவதாக. வியாதி உள்ள இடங்கள்ல எல்லாம் கை வைங்க. ஆண்டவரே உமது வல்லமை பாய்ந்து செல்லட்டும். வியாதியா இருக்கிற இடங்களில் ஆண்டவரே உமது வல்லமை பாய்ந்து செல்வதாக. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தால் ஒரு சுகத்தை கட்டளையிடுகிறோம், ஒரு விடுதலையை கட்டளையிடுகிறோம். ஹல்லேலூயா. பலவீனங்கள் நீங்கி போகட்டும். ஒவ்வொரு ஆவி ஆத்ம சரீரங்களும் உமது வல்லமை பாய்ந்து செல்லட்டும். உமது கல்வாரி ரத்தம் பாய்ந்து செல்லட்டும். வெள்ளம் அடைவார்களாக. ஆமே ஸ்தோத்திரம். குடும்பங்களில் உமது ஜீவ ரத்தம் பாய்ந்து செல்லட்டும். குடும்பம் பரிசுத்தமாக்கப்படுவதாக. இப்போது எல்லா தேவைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. என்னென்ன தேவைகள் எல்லாவற்றையும் தேவனோடு எடுத்து சொல்லுங்கள். அவர் நமக்கு விடுதலை தருகிற தேவன், நமக்கு ஆசீர்வாதத்தை தருகிற தேவன், நம்மை மகிமைப்படுத்துகிற தேவன். நாம் இம்மட்ட நேரமாய் தேவனை மகிமைப்படுத்தி இருக்கிறோம். ஆகையால் அவர் நம்மை மகிமைப்படுத்துவார், நம்மை கனப்படுத்துவார். நாம் இவ்வளவு நேரமாக தேவனை கனப்படுத்தி இருக்கிறோம். ஆகையால் அவர் நம்மை கனப்படுத்துவார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எல்லாத்துக்கும் அவர் பதிலை தருகிற தேவன். ஆண்டவரே ஸ்தோத்திரம். குடிப்பழக்கத்துக்கு அடிமையா இருக்கிறவர்களை உமது கருத்தில் கொடுக்கிறோம். அந்த அடிமை தனத்திலிருந்து அவர்களை மீட்டுக் கொள்வீராக. அவர்களுக்குள் ஒரு மனமாற்றத்தை கட்டளையிடுவீராக. உமது வல்லமை பாய்ந்து செல்லட்டும் குடும்பங்களுக்கு. ஆண்டவரே குடும்பத்தை ஆண்டவரே ஸ்தோத்திரம் நித்திய ஜீவ பாதைக்கு நேராக திசை திருப்பீராக. உமது வல்லமை குடும்பங்களில் பாய்ந்து செல்லட்டும். சமாதானத்தை கட்டளையிடுங்க. ஜெபிக்கிற குடும்பங்களாக மாற்றி ஜெபாவியா குடும்பங்களை நிரப்புவீராக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். குடும்பங்களிலிருந்து உமது தூபம் ஜெபம் ஆண்டவரே தூபமாய் எழும்பட்டும். உமது துதி தூபமாய் குடும்பங்களிலிருந்து எழும்புவதாக. ஹல்லேலூயா. வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். வாலிப பிள்ளைகள் மாய உலகில் சிக்கி தவிக்காதவாறு வேதி அடித்தவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. நித்திய ஜீவ பாதைக்கு நேராக நீங்கள் நடத்தி செல்வீராக. அவர்களை பாதுகாத்து மகிமைப்படுத்தும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. வேத வசனங்களை அவர்கள் கொண்டு நடக்கும்படி உதவி பண்ணுங்க. சிறு பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. படிக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த நல்ல நாட்களில் லீவு நாட்களை நல்லபடியாக பயன்படுத்த முடியும். அவர்கள் ஞானத்தின் ஆவியால் நிரப்புவீராக. அதே போல் குடும்பத்தில் ஞானத்தின் ஆவியால் நிரப்பும் ஆண்டவரே. நல்ல போஷிப்புகளை கட்டளையிடுங்க. நல்ல வஸ்திரங்களை கட்டளையிடுங்க. பரிசுத்தமான போஷிப்புகளை கொடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே வருஷத்தை உடைய நன்மையால் முடிசூட்டுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கடன் பிரச்சனையோடு இருக்கிறவங்களுக்கு கடன் பிரச்சனையிலிருந்து மீண்டும் வெளியே வரும்படி வழிவாசலை திறந்து கொடுங்க ஆண்டவரே. பொருளாதார ஆசீர்வாதத்தை மேன்மைப்படுத்துவீராக. இன்னும் ஆண்டவரே என்னென்ன தேவைகள் எல்லாத்தையும் ஆண்டவரே நீர் அறிந்திருக்கிறார். அதன்படியாக ஒவ்வொருவருக்கும் அதற்காக ஏற்ற பலனை நீ செய்வீராக. ஆண்டவரே குழந்தைக்காக காத்து ஜெபிக்கிறவர்களுக்கு ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே கற்பத்தின் கனி உம்முடைய ஆசீர்வாதத்தால் வருகிறது. ஆண்டவரே உமது மகிமையால் வருவது. ஆண்டவரே உமது ஆசீர்வாதத்தால் உமது மகிமையாலும் அங்கே அவர்களுக்கு கற்பத்தின் கனி ஆசீர்வதிக்கப்படுவதாக. ஆமே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமது அபிஷேகம் உமது வல்லமையும் உமது பிரசன்னமும் உமது சமாதான குடும்பங்களில் நிறைவாக இருக்கட்டும். போக்கில் மரத்தில் பாதுகாத்துக் கொள்க. இப்போதுள்ள அந்த கிளைமேட்டிலிருந்து ஆண்டவரே ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்வீராக. வேக ஸ்தம்பமாய் அவர்களை மூடி மறைத்துக் கொள்ளுங்க. உமது கல்வாரி ரத்தத்துக்குள் மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்வீராக. எல்லாரையும் உமது கருத்தில் கொடுக்கிறோம். எல்லா விண்ணப்பங்களையும் உமது கருத்தில் கொடுக்கிறோம். நீரே எல்லாவற்றுக்கும் பதிலை கொடுக்கும். ஆசீர்வாதத்திலும் பாதுகாத்துக் இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். நாம் யாவர் இப்போது சேர்ந்தே சொல்லலாம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you.